பிரைஸ் தி லார்ட். அந்த சங்கீத பகுதியை மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சோம்னா, சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம்பூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இந்த சங்கீதத்துல நம்ம படித்தோம்னா முதல்ல எங்க அந்த வசனம் எங்க ஆரம்பிக்கும்? உங்களோட கூடாரத்தில் யார் தங்க முடியும்? அப்போ ஒரு குவாலிட்டியை தேவன் நம்மளுக்கு முன்னாடி வைக்கிறார். நம்ம படைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம்ல நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொன்றா படைச்சிட்டு வரும்போது தேவன் இதை பார்த்துட்டு இது நல்லது, எல்லாமே நல்லதுன்னு சொல்லி அங்கீகரித்து படைச்சார். மனிதனை மட்டும் படைக்கும் போது நல்லதுன்னு சொல்லி படைக்கல. ஏன்னா அவரோட குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அவருக்குள்ள ஒரு சுபாவம் அப்படின்னா எல்லாமே தூய்மை, கிளீனா, பரிசுத்தமா. ஸோ அவரை படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டாரு. இது நல்லதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவரை பிரதிபலிக்கிற விதமா அவரை போலவே நம் சாயலில் படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் படைச்சார். ஆனா மனுஷனை அதுக்கப்புறம் கடைசியில ஒரு இடத்துல வரும்போது என்ன சொல்றாரு? மனிதனை ஏண்டா படைச்சோன்னு அவரே வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் விழுந்து போயிட்டான். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு குவாலிட்டி பேசுது. ஸோ அன்னைக்கு உமது கூடாரம், இந்த டேபர்னக்கல்னா அந்த தேவனுடைய புனிதமான அந்த பொட்டியை வச்சிருந்தாங்க. அங்கே அவர் வாசம் பண்ணினார் அப்படின்னு நம்பி அதில் இருந்தது அந்த மகிமை. ஆனால் இன்னைக்கு நம்மளே அவருடைய ஆலயமாக தங்கக்கூடிய. ஸோ அப்போ அந்த ஒரு குவாலிட்டியை தேவன் எதிர்பார்க்குறோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அசைக்கப்படுவதில்லை அங்கே இருந்த கொண்டு தான் இந்த வசனமும் கடைசியில் என்ன அப்படி தான் முடியுது. நம்ம தேவனுடைய வழியில் நடக்கும்போது நம்ம எந்த ஒரு குவாலிட்டியும் தப்பாக இல்லாமல் க்ளீனாக இருக்கிறவங்க தேவனுக்கு முன்பாக அசைக்கப்படாமல் நிற்கப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு குவாலிட்டி எப்படி நம்ம கரைப்படாமல், எப்படி நம்ம பிளேம்லெஸ், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிளேம்லெஸ் அப்படின்னு போட்டோம், அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இரண்டாம் வருகையில் தேவனிடத்தில் போய் நிற்கிறதுக்கு குறை இல்லாமல், களங்கம் இல்லாமல், எந்த ஒரு மனிதன் என்ன சொல்கிறது, யாருமே தப்பு செய்யாதவங்க இல்லை. தேவன் அப்படி தான் சொல்ல. எல்லாருமே ரோமரில் என்ன சொல்லியிருக்கு? பாவம் செய்யாதவன் யாருமே இல்லை. எல்லாருமே இயற்கையாகவே நம்ம ஆதாம் ஏவாள் அந்த பாவத்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அந்த பாவத்தை அவரே சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது ரோமர் 6வது அதிகாரத்திலையும் கொலோசியர் 3லையும் மட்டும் நம்ம இன்னைக்கு சில வசனங்களை தியானிப்போம். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேம்லெஸ் எப்படி அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வெளியில் இருக்கிறவன் நம்மளை எப்படிடா பிடிச்சிக்கலாம், நம்மகிட்ட இருக்கிற சத்தியத்தை எப்படி திருடலாம், அவனை எப்படி கொண்டு போய் இரண்டாம் வருகையில் தேவனுக்கு முன்பாக நிற்காதவாறு அவனை ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாதவனா மாற்றுறது தான் அவனோட வேலை. அவன் வேற எதுக்கும் வர்றதே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த உலகத்தில் நம்ம நீதிமானாக இருக்கணும்னு சொல்கிறார். பரலோகம் போயிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லை. இந்த உலகத்தில் ஏன்னா நம்ம ஐம்புலன்களையும் நம்பியே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்கே தான் நம்மளுக்கு இத்தனை பிரச்சனைகள். பிலிப்பியர் 2:13-15. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா ஒரு வசனம் மாறி வந்திருக்கு. Do all things without murmuring and disputing போட்டிருக்கு. படிங்க 16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்பிக்காமலும் செய்யுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நம்மளுக்கு என்ன சொல்லுங்க, எல்லாருமே முறுமுறுப்போம். நம்மளுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அது வீட்டிலையா இருக்கட்டும், ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல, நம்மளுக்கு ஏதுவாக ஒன்று இல்லைன்னா உடனே முறுமுறுப்பு வந்துடும். நம்ம ஒரு 8 மணி நேரம் வேலை செய்வோம், ஒரு விஷயத்தில் ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டாருன்னா இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், உடனே அவர் திட்டுவோம். இதுதான் முறுமுறுப்பு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வீட்டில் இருப்போம்,
எல்லா வேலையும் கரெக்டாக இருப்போம். ஒன்று ஆகலைன்னா ஐயோ இந்த மனுஷன் இருக்காரு பாரு. அது ஒரு மனிதன் இயற்கை. இந்த முறுமுறுப்பை தேவன் விரும்புவதே இல்லை. இந்த முறுமுறுப்பு காரணமாக தான் மனுஷர் எத்தனை வருஷம் உலக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. 4 நாளில் போக வேண்டியவன் 40 வருஷமாக சுற்றுறது காரணம் என்னன்னா முறுமுறுப்பு. தேவன் இடத்துல போய் நம்ம நிற்கும் போது கலங்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த முறுமுறுப்பு ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு உலகத்தில். இதுதான் வந்து பேக் பைட்டுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி பேசுறது. ஒரு மனுஷனை எப்போ பார்த்தாலும் பின்னாடி பேசுறது. ஸோ நேருக்கு நேர் ஒரு மனிதன் முன்னாடி பேசிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வேலையோ அல்ல அந்த பிரச்சனையோ அப்போவே வந்து நம்மளுக்கு தீர்ந்துடும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா அவனுடைய சமாதானத்தை பாதுகாத்து கொள்ளணும்னா நம்மளுக்கு இந்த முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை அங்கே டிஸ்பியூட்டிங்னு இருக்கு. அதுவும் அதே தான். நம்மளுக்கு ஏதுவான விஷயம் நம்மளுக்கு ஏதுவாக நடக்கலைன்னா உடனே சண்டை போடும். எப்போதுமே பிரச்சனையை உண்டாக்குறோம். ஸோ நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல சமாதானம் போயிடும். ஸோ 2 பேதுரு 3:14 படிங்க. 2 பேதுரு 3:14. ஸோ எப்படி கலங்கம் எல்லாம் இருக்குன்னா நம்மளோட சமாதானத்தை நம்ம எப்போதுமே பாதுகாத்து. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலங்கம் இல்லாமல், அதே தான் இங்கிலீஷில் என்ன பண்ணுறது, பிளேம்லெஸ். நம்ம கலங்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சமாதானத்தை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். ஸோ ஒரு பெரிய குவாலிட்டி தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறதுன்னா சமாதானம். தேவன் விட்டு செல்லும் போது என் சமாதானத்தை தான் விட்டுருக்கணும். உலகபூர்வமான சமாதானத்தை அவர் கொடுக்கல. உலகபூர்வமாக இருக்கிறதுல சண்டை தான் இருக்கும், சச்சரவு தான் இருக்கும், சந்தேகம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், இந்த முறுமுறுப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும் உலகபூர்வமான. ஏன்னா இந்த 5 புலன்களில் இருந்து தான் நம்ம வெளியில் வர்றதுக்கு தான் இந்த வேதம் நம்மளை ரொம்ப அதிகமாக கற்றுக் கொடுக்குது. ஏன்னா இந்த 5 பார்க்கறது, சுவாசிக்கிறது, ஃபீல் பண்ணுறது, கேட்கறது, இது எல்லாம் இந்த 5 புலன்கள் தான் பிரச்சனையே நம்மளுக்கு. அதனால தான் இதை இந்த உலகம்னு சொல்லி கொண்டு வரதுக்கு காரணமே என்னன்னா இந்த உலகத்தில் இதை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வருவோம். அதனால தான் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சாதாரண ஆவியை கொடுக்கல, சமாதானமும் சத்தியமும் விடுதலையும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு உள்ளே கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ உள்ளே இருக்கிறவரை வந்து வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் இது எல்லாமே நம்மளை விட்டு வெளியில் நீங்கி போகும். அதே பாருங்கள், அப்போ எப்படி நம்ம வந்து கலங்கம் இல்லாமல் இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:15 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து அவன் தீங்கு செஞ்சால் அதே தீங்கு நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லுது. நம்ம இந்த உலகப்பூர்வமாக என்ன பண்ணுறோம், அவன் நம்மளுக்கு பண்ணிட்டா நம்ம ஒரு டைம் காத்துக்கிட்டே இருப்போம் பாருங்க, என்னைக்குடா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவனை நம்ம பழி வாங்கலாம். ஸோ பழி வாங்குதல் தேவனுடையது. அப்படின்னா அவர் பழி வாங்குறதுனா அவர் தண்டிக்க போகிறது இல்லை, அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வது தான் அவருடைய குணாதிசயம். ஒரு மனிதனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற, நான் அவனை பார்த்துக்கிறேன், அவனை திருத்திக்கிறான், ஆனால் நீ அவனுக்கு தீங்கு செய்யாது. ஸோ நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு அவன் என்ன செய்கிறானோ அதை அப்படியே நம்ம திருப்பி செய்யக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம பிளேம்லெஸ்னஸ், நீதியில் நிற்கிறது. நம்ம எப்போதுமே ஒரு தேவனுடைய 2ஆம் வருகையில் போய் நிற்கும் போது நம்மளை அங்கே தான் வந்து நம்மளை நிற்கும். அதே ரோமர் 12:2. ஸோ நம்ம வாழும்போது இந்த உலகத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க, அந்த பிரகாரம் நம்ம வாழக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் மனப்பூர்வமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து ஒரு அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்ணு முன்னாடி எத்தனை தடவை பார்த்துருக்கோம். குடிச்சிட்டு போகிறவங்க சண்டை போடுறாங்க, 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, கொலை நடக்குது, திருட்டு நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் கெடுக்கிறானோ இந்த உலகத்துக்கு இருக்கிற பேட்டர்னில் நீங்கள் வாழாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்த உலகம் ஒன்று வரைமுறையில் வச்சிருக்கு, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இன்றைக்கி வந்து ஒரு மனுஷன் இப்படி தான் இருக்கணும். அவெல்லாம் வந்து அந்த சூழ்நிலைகளுக்கு மாறி அவன் நடக்கலன்னா நம்மளால் வாழ முடியாது. ஆனால் கிறிஸ்துவர்கள் அப்படி இல்லை. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நீர்நிலையாக தேவனுடைய சித்தத்தின்படி சமாதானத்தோடும் நீதியின்படியும் பரிசுத்த ஆவியின் கைட்லைன்ஸில் நம்ம இருக்கணும். இதை தான் இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. அது என்ன சொன்னால், பர்ஃபெக்டாக பி ரினியூட் இன் மைண்ட். நம்ம மைண்ட் எப்போ பார்த்தாலும் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கணும். இந்த மைண்டு புதுப்பிக்கப்படலைன்னு வைங்க, நம்மளால் தேவனுடைய சமாதானமான வார்த்தைகளை உள்வாங்க முடியவே முடியாது. ரினியூவிங் மைண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக், அது நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். இன்றைக்கி தேவ வசனம் எவ்வளோ இருந்தாலும் அது நம்மளோட மனசுக்குள்ளே போய் பதியணும்னா நம்ம அமைதியான சமாதான நிலையில் இருந்தால் மட்டும்தான் அது பதியும். இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு போகிறோம், ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறாருன்னு வைங்க,
அவர் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கவனம் அவர் மேலேயே இருந்தால் தான் அது நம்மளுக்கு பதியும். ஸோ இந்த கவனம் எங்கே இருக்கும்? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மைண்ட், கிளீன் மைண்ட். அதான் தேவன் நம்மளுக்கு என்ன ஆவி கொடுத்தாரு? தெளிந்த புத்தி உள்ளது. ஸோ இந்த புத்தி தெளிந்ததாக எப்போதுமே இருக்கணும். இல்லைன்னா நம்மளால வந்துட்டு தேவனுடைய வசனத்தின் படியும் நடக்க முடியாது, அவரோட வழியில் நடக்கவும் முடியாது. அவர் வழியில் நடக்கலைன்னா நம்மளால வந்துட்டு 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ள கண்டிப்பாக முடியாது. அது ஒன்று. இப்போது சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்கணும், ஒவ்வொருத்தரும் சண்டை போடுங்க. 1 கொரிந்தியர் 1:10 அதே தான் பார்க்குங்க. ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன டிஸ்கஷன் பண்ணீங்களோ அதை தெளிவாக இருந்துட்டு உங்களுக்குள்ள பிரிவினையே இல்லாமல் இருக்க பார்த்துக்குங்க. தேர் ஷுட் நாட் பி நோ டிவிஷன். அது ஒரு தடவை அது ஒன்று படிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 1:10. ஸோ இன்றைக்கி இது பிரிவினை. இன்னைக்கு சர்ச்சு எத்தனை காங்கிரிகேஷன் இயேசு ஏற்படுத்திட்டு போகும்போது, பவுல் இருக்கும் போதே நிறையா பேர் பிரிஞ்சுட்டாங்க. இயேசு உயிரோடு இருக்கும்போதே அவரை விட்டு பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க. பாருங்க 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தினாய் இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் கண்ணு முன்னாடி பல பிரிவினைகளை இருந்தனாலதான் பவுல் எழுதுறார். இயேசு அப்படிங்கிறவர் ஒரு கடவுள், அவர் ஏற்படுத்தினது ஒரே மினிஸ்ட்ரி. ஆனால் மக்கள் அவங்க டாக்டரின்ஸ், அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்க சிந்தனைகளில் வந்தனால என்ன ஆயிடுச்சு? அநேக பிரிவினைகள் ஆயிடுச்சு. மக்களே பிரிஞ்சுட்டாங்க. 12 கோத்திரமும் சேர்ந்து ஒரு தேசமாக உருவாச்சு. ஆனால் அது சாலமோனுக்கு அப்புறம் அப்படியே 10 2 மாறி கடைசியில் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அது கோத்திரம். ஆனால் மனிதன் ஒன்று. எப்படி தேவன் ஒன்றோ மனிதன் ஒன்றா தான் இருக்கணும். எப்படி தேவனுடைய சிந்தை ஒன்றோ மனிதன் சிந்தனையும் ஒன்றா தான் இருக்கணும். இந்த குவாலிட்டிஸ் தான் தேவன் படைக்கும் போது நம்மளுக்குள்ள வச்சாரு. நான் எப்படி பிதாவும் நானும் ஒன்றோ, அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் எல்லாரும் ஒன்று தான். ஒரே சிந்தனை, ஒரே ஆவி, ஒரே பேச்சு. ஸோ பேசும்போதும் என்ன சொல்கிறாரு? ஒரே மாதிரி பேசுங்க. பழகும் போதும் ஒரே மாதிரி பழகுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த உலகத்தில் இன்னைக்கு லேடிஸை லேடிஸ் மாதிரி பார்க்கறது இல்லை. மனிதன் அந்த காலத்தில் ஏதாவது அப்படி தான் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா பைபிளில் ஏகப்பட்ட இதில் ஒரு மனிதன் ஒரு மனைவியோட தான் இருந்தான்னு சொல்லி பைபிள் இல்லை. ஆனால் அன்னைக்கு அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கடவுள் இயேசு எப்படி கொண்டு வந்துட்டாரு? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அவரே ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒருவன் ஒருத்தி மட்டும் தான் நம்மளுக்கு மனைவி. மற்றவங்க எல்லாருமே முதிர்ந்தவங்களா இருந்தால் ஒன்றா அக்கா, தாய், வயசு கம்மியாக இருந்தால் தங்கச்சி, இன்னும் ரொம்ப கம்மியாக இருந்தால் குழந்தை. இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் பாருங்க. குழந்தைய கூட பார்க்கறது இல்லை. இன்னைக்கு பாலியல் தொந்தரவுகள் 5 வயசு குழந்தைக்கு நடக்குது, 2 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் உலகத்தில் எங்கே போய் சொல்ல முடியும்? ஸோ உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனைங்கன்னா ரொம்ப அழகாக பாருங்கள். அந்த காலத்திலேயே அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் வரும் அப்படின்னு. அந்த காலத்தில் இருந்தது. இருந்தாலும் தேவன் திருத்தினார். இயேசு திருத்தினார். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதான் பண்ணார். பரிசேயர் கேட்கும்போது 7 பேருக்கு முடிஞ்சு கடைசியில் யாருக்கு அவன் மனைவி, யாரு கணவன்? இறந்தவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ஊரில் இருக்கிறவனுக்கு தான் மனைவி கணவன் எண்ணிக்கை நிறைய இருக்கு. ஸோ ஒருவனுக்கு ஒருத்தன். நம்மளுக்கு கடுமையான இருதயம் இருக்கும்போது தான் அந்த டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதையை கொண்டு வந்தார். கடுமையான இருதயத்தை தூக்கி போட்டுட்டு மாம்சமான லகுவான தேவனுடைய இருதயத்தை நம்மளுக்குள்ள வச்சனால தான் அந்த ரூலிங் கொடுக்குறாரு. என்னது? ஒருவனுக்கு ஒருத்தி. ஸோ இன்னைக்கு பிரச்சனைகள் என்ன? நம்ம ஒரு லேடிஸை பார்க்கும்போது அக்கா அப்படின்னு பார்க்கறதே இல்லை, அம்மானும் பார்க்கறது இல்லை. எல்லாமே மனிதன் தன் 5 புலன்கள் அந்த இச்சையின் எண்ணத்தில் வரனால தான் உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள்? பெண்களுக்கும் பாதுகாப்பே இல்லை. நம்ம ஊர் எவ்வளவோ பரவாயில்ல, நீலகிரியில். வேற ஊர்லலாம் நம்மளாம் போகவே முடியாது. 2வது ரோமர் 6 எடுத்துக்குவோம். சில விஷயங்கள் மட்டும் எது நம்மளை பாவத்தை தூண்டுகிறது, நம்ம கரைப்படுகிறது, தேவனுக்கு பிடிக்காத இந்த விஷயங்களை மட்டும் பார்த்துக்குவோம். ரோமர் 6 எடுத்துக்கோங்க, கொலோசியர் 3 வச்சுங்க, 2 கையில் வச்சுங்க. வசனங்களில் மட்டும் பார்ப்போம். ரோமர் 6வது அதிகாரம் 11-13. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திற்குள்ளாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து
உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். இப்போ பாருங்க, போதுங்க சிஸ்டர். மாம்சத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா இந்த மாம்சம் தான் நம்மளை வந்து பாவத்திற்கு உள்ளாக்குகிறது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற உள்ளே இருக்கிற ஆவி எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு பைபிள் எழுதியிருக்கா? இல்லை. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆத்மா கெட்டு போகிறதுக்கு ஆவி உங்களுக்கு சதி செய்துன்னு கொடுத்துருக்கா? இல்லை. மாம்சம் மட்டும்தான் பாவத்துக்கு அடிமையாக்கி. இந்த மாம்சம் சொல்கிற வழி நீங்கள் போகாதீங்க. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. லெட் நோ சின் தேர்ஃபோர் ruin in your mortal body. அழிந்து போகிற இந்த உடல் பாவத்தில் மூழ்கி போயிடக்கூடாதுன்றது தான் தேவனுடைய ஆசை. அதை தான் அவர் சிலுவையில் எடுத்துட்டார். இந்த அதிகாரம் ஃபுல்லாக தியானிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக படித்தோம்னா இயேசு பாவத்தை எடுத்துக்கிட்டாரு, மாம்சத்தில் அவர் அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டாரு. இனிமேல் நம்மளுக்கு சாவுன்றது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தேவனை விட்டு பிரிந்து போகிறது தான் சாவை பற்றி சொல்லுவீங்க. பாவத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுது. சாவு அப்படின்றது அவர் இறந்து போனதை சொல்லலை. நம்மளும் தேவனுக்குள்ளே ஒரு பெரிய இடைவெளி வருது பாருங்க, அதுதான் மரணம், தேவனோடு சேராத இருக்கிறது. அதை பற்றி தான் சொல்லுவோம். இந்த மாம்சம் எதெல்லாம் நம்மளை பண்ணுதுன்னா, இப்போ கொலோசியர் 3க்கு போங்க, 1லேருந்து கொலோசியருக்கு போங்க. இங்கே வந்து நம்ம என்னென்னலாம் இந்த மாம்சத்தில் நம்ம போய் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம், அதை எப்படி நம்ம வெளியில் வரலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரியாசத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்படி இருக்கு. இதே வந்து ரோமர்ல தான் 6 என்ன சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பேப்டிசம் எடுக்கும் போது அவர் மரணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அவர் உயிர்ப்பித்து உயிரோடு இருந்து எப்படி வலது புறத்தில் இருக்கிறோ அந்த நிலையில தான் நம்ம பரிசுத்தமானவர்களாக மாறி இருக்கோம். அதே வசனத்தை தான் கொலோசியர் சொல்லுது. அடுத்து படிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ வந்து அதே தான் சொல்லுது, அதே வசனம். ஸோ தேவனுக்குள்ள நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுதான் born again நேச்சர். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இதுதான். திரும்பவும் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்ன ஆகும், தேவனிடத்தில் நம்ம ஏற்கனவே செத்துட்டோம் உள்ளுக்குள்ள. இதுல பாவம் ஃபுல்லா தேவன் எடுத்துக்கொண்டு கிறிஸ்து எப்படி மரித்தாரோ நம் பாவங்களும் அதோட மரித்து முடிஞ்சிருச்சு. born again நேச்சர் திருப்பி வந்தவுடனே நம்ம கிறிஸ்துவோடு எப்படி அவர் உயிர்ப்பித்து 2ஆம் வருகையில எப்படி மகிமையோடு பார்க்க போறோம் அந்த நிலையில தான் இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல ரோமர்ல நம்ம 12வது அதிகாரத்துல பார்த்த மாதிரி இந்த உலகத்துல இந்த பேட்டர்ன் அதுல போய் விழுந்து போய் தான் மறுபடியும் அந்த நிலையிலிருந்து தவறி வெளியில போயிடும். சர்ச்சுக்கு வரும்போது எல்லாருமே நல்லா தான் வரும். காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் சர்ச்சுக்கு போகணும், முடிஞ்ச வரைக்கும் தப்பு பண்ண மாட்டோம். ட்ரெஸ் எடுத்தால் முடிஞ்சால் வெள்ளை கலர் எடுத்து போடுவோம், ஏன்னா அங்கே வரும்போது பரிசுத்தம். திருப்பி போகும்போது அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸே மாறிடும், நம்மளோட நிலையும் மாறிடும், நம்ம எண்ணமும் மாறிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மனிதனுடைய இயற்கை. இது வந்து மாற முடியாது. ஆனால் அதை இயற்கை அப்பாற்பட்டதோடு நம்ம போராடுறது தான் இந்த பிளேம்லெஸ்னஸ், நீதியோடு நிற்கிறது. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். வீட்டுக்கு போன உடனேயே நீங்கள் என்ன தான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே யாரும் சத்துருன்னு சொல்கிறாங்க இல்லையா, போன உடனே உங்கள் சமாதானத்தை குலைக்கிறதுக்கு யார் இருப்பா, யாரோ ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க. இது எப்போதுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எல்லாம் எப்படி மைண்டு கொண்டு வரணும், ரினியூவிங் தி மைண்ட். என்ன பேசினாலும் அமைதியாக இருந்து பாருங்கள், அந்த சத்துரு அமைதியாக அப்படியே போயிடுவோம். அதுதான் வந்து என்ன சொல்கிறாரு யாக்கோப்பில், ரெசிஸ்ட் தி டெவில். நீங்கள் அவனை போற யூ ரெசிஸ்ட். நீ நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்ததெல்லாம் நம்மளுக்கு தான். இயேசு திருப்பியும் வந்துட்டு முன்னாடி நின்று மேஜிக் போட்டோம் அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் வந்து we have to resist the devil. நம்ம தான் வந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார் பாருங்க, யார் பேதுரு பக்கத்திலே இருந்தாரு. ஒரு வசனத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, உனக்கு வந்து தேவன் அவரு வெளிப்படுத்தி இருக்கிறான்னு. அடுத்த வசனம் வந்தோடனே சாத்தான் ஆயிட்டான். இதுதான் நம்மளோட நிலைமையும். கூடையே இருந்த பேதுருக்கே அந்த நிலைமை அப்படின்னா நம்மளாம் என் மாத்திரம். ஆனால் ஆக்சுவலாக பாக்கியவான்கள் யாருன்னா அவங்களை விட நம்ம தான். ஏன்னா 2ஆம் வருகைக்கு அவரோட எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் பலன் என்னன்னா கவுன்சிலர், ஆல்வேஸ் கைடிங். இன்னும் எவ்வளோ காலம் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு கேட்டார் பாருங்க. நம்ம கூட எப்போதுமே இருக்கிறதுக்காக தான் அந்த பரிசுத்த ஆவி. அடுத்த வசனம் படிங்க சார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, மெதுவா
ஒவ்வொன்றா படிங்க, அதை நம்ம விளக்க வேண்டாம், அப்போ புரிகிறபடி ஆயிரும். ஸோ என்ன நம்மளை வந்து இச்சை கரைப்படுத்துகிறது, விச் மேக்ஸ் அஸ் பிளேம், கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அருகதையற்ற செயல்கள் என்னென்னு சிலதை மட்டும் தான் இங்கே குறிப்பிட்டிருக்காரு. இது போக பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை அவங்க படிக்கும்போது அதை அப்படியே ஒன்று மனசில் நிறுத்திக்கும். படி. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் என்ன பண்ணுது, நம்மளுடைய அவயம் ஒவ்வொரு உறுப்பையும் அழித்து போடுகிறதான விஷயங்கள் என்னென்ன இப்போ நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தான். இது ஒவ்வொன்றையும் நம்மளை அழிக்குது, நம்மளுக்கு தெரியறதே இல்லை. சில பேர் ஏன்பா கடவுள் எனக்கு இப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வழியில் நடந்திருப்போம், அது ஒரு அவயத்தை அழிச்சு போடுது. நம்மளை உருவாக்கி திருப்பி போகும்போது ஏன் வந்து நம்ம அடக்கம் பண்ணாங்க, பழைய காலத்துல இருந்து பார்த்தோம்னா அவங்களுடைய எலும்பு கூட கொண்டு போய் அவங்கவுங்க ஊரில் வச்சுட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, இரண்டாம் வரை ஃபஸ்ட்டு இயேசு உயிர் தெழுந்தும் போது அவருக்கு முன்பு யாரெல்லாம் புனிதராக இருந்து மரித்தார்களோ அவங்கெல்லாம் எழுப்பப்பட்டாங்க, அவரோட சேர்ந்து போயிட்டாங்க. இரண்டாம் வருகையிலையும் நம்மளோட அந்த எலும்பு அங்கே இருக்கணும். எலும்பு தான் அழியாதது, அது கூடி அழிந்து போகிற அளவுக்கு பாவம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஸோ நம்மளுக்கு இரண்டாம் வருகையில் திரும்பியும் போகும்போது அவரோட நிலையில எந்திரிச்சு நிற்கிறதுக்கு நம்மளுடைய அவயங்கள் வேணும். அது சதையெல்லாம் கண்டிப்பாக போயிடும். ஆனால் நம்ம அதில் படித்தோம் பார்த்தீங்களா, அவர் உயிர் தெழும் போது அவரவர்கள் அதே இதில் உயிர் தெழுந்து அவரவர்கள் சொந்தக்காரங்களை அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸை போய் பார்த்தாங்கன்னு. ஸோ நம்மளுக்கு திரும்பவும் அதே சதை அதே அவயம் வேண்டும். அது வேணும்னும் போது இரண்டாம் வருகையில் களங்கமில்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனைகளை நம்ம எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். படிங்க சிஸ்டர், முடிச்சிடலாம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். தேவ கோபாக்கினை வரும் அப்படின்னா அவருக்கு கோபம் வரதான் செய்யும். ஆனால் அவர் ஒரு செகண்ட் தான், அப்புறம் மன்னிக்கிறவர். தேவன் திரும்ப வந்துட்டு அதே மைண்டில் பிடிச்சிட்டு நம்மளை வந்து நரக்கத்தில் தள்ளுறதோ நெருப்பில் போட்டு தள்ளுறதோ அவரோட வேலை இல்லை. நம்ம வந்து தவறிட்டோம்னா ஆல்ரெடி நரக்கத்துக்கு நம்மளே கேட்டை திறந்து உள்ளே போய் விழுந்துட்டோன்னு அர்த்தம். அவர் கொண்டு போய் தள்ள போகிறது கிடையாது, நம்ம தான் விழுந்து போக போகிறோம், வேற யாரும் தள்ள மாட்டாங்க. பரலோகத்துக்கு போகிறதும் அது கன்ஃபார்ம்டு ஒரு நிலையில் இருப்போம், வந்தோம் நாங்கள் போயிடுவோம். அவர் தூக்கிட்டு கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவீங்க பைபிள் எழுதியிருக்க இல்லவே இல்லை. எழுந்து நீங்களே போயிடுவீங்க தான், எழுப்பப்படுவார்கள் தான் இருக்கு, எழுப்பி விடுவாருன்னு எழுதலை. அவர் வந்தோடனே நம்ம ரெடியாக இருப்போம் அந்த சிச்சுவேஷனில். இரண்டாம் வருகையில் வி ஆர் ரெடி, கிளீன் செயின்ஸாக இருக்கிறவங்க. அப்படின்னா செயின்ஸ்னா நம்மளை தான் சொல்லுது பைபிள். கரங்கம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறவங்க வி ஆர் ரெடி டு டேக் ஆஃப். ஒரு ஃப்ளைட்டு என்ஜின் எல்லாம் ஆனில் இருந்து டைம் ஆனாலும் இட் ஒன்லி டேக்ஸ் ஆஃப், அதுக்கப்புறம் எடுத்து ஆன் பண்ணி போகிறதில்ல. இல்லை, அந்த மாதிரி நிலையில தான் நம்ம இரண்டாம் வருகையில் இருப்போம். ஒரே ஒரு வசனம் நம்ம படித்து முடிச்சிருவோம். ரோமர் 6:16. யாருக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்மளே மனசுக்குள்ளே நிறுத்திக்குவோம். இன்றைக்கி நம்ம யாருக்குமே அடிமை கிடையாது. இயேசுவோட பரிசுத்த ஆவி கூடி நம்ம கூட இருக்கும்போது நம்ம இயேசுவுக்கு அடிமை அப்படிங்கிறது கிடையாது. இயேசுவின் பிள்ளைகள் நம்ம எல்லாம் பிள்ளைகள். எந்தாவது பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு அடிமையாக இருக்கா? இல்லை, சுதந்திரவாளிகள். நம்ம வந்து எல்லா பிள்ளைகளும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் விடுவார். அப்பா அம்மா வந்து எல்லாம் நம்ம பிள்ளைங்களை ஃப்ரீயாக தான் விட்டுருவாங்க. வீட்டில் ஏதாவது கட்டுப்படுத்தி செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்களா? சான்ஸே கிடையாது. அந்த பசங்க 6:16 படிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்பதற்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளார்கள் என்று அறியீர்களா? அவர் ஒரு கேள்விதான் கேட்டிருக்கிறார். யாருக்கு நீங்க அடிமை? சாவுக்கு எதுவாக போய் அப்படியே தேவனிடத்தில் பிரிந்து போகிறவர்களுக்கு அடிமையா இருக்க போறோமா? இல்லை. நம்ம சங்கீதம் 15 படித்த மாதிரி அவரோட அதே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119:1 யார் அருகதையான ஆட்கள் அப்படின்னா அவர் வழியிலேயே அவருடைய படிங்களா 119 முதலாவது சங்கீதம் 119 முதலாவது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவரின் வழி நடக்கிறவங்க தான், உத்தம வழியில் நடக்கிறவங்க தான் பாக்கியவான். அவன் தான் இரண்டாம் வருகையில் அவரோட நடக்க முடியும். ஸோ அது வந்து அன்னைக்கு கொடுத்த கோட்பாடுகள், அன்னைக்கு கொடுத்த நியாய பிரமாணம் அதன்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். அப்போ தப்பு பண்ணிட்டே இருக்கலாமா? இல்லை, நம்ம வந்து பாவத்துக்குரியவர்கள் தான். ஆனால் நம்ம எத்தனை காலம் வந்து பாவத்திலேயே இருக்க போகிறோம்? இல்லை, கிருபை வந்து எப்போதுமே நம்ம மன்னிச்சிட்டேன்னு சொல்லுது. திருச்சட்டம் ஒரு நியாயப்பிரமாணம் நீ பாவின்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு கிருபையில் இருக்கும்போது மன்னித்தாலும் எத்தனை தடவை பாவத்தில் இருப்போம். பாவத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த சில வசனங்கள்
எடுக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். ஸோ கரைப்படாமல் நீதியின் வழியில் நடக்க நம்மளோட டார்கெட் என்ன? 2ஆம் வருகையில் கடவுளோடு சேர்ந்துடும். இதுதான் டார்கெட். இந்த உலகத்தில் நம்ம அந்த ரோமர் 12 பார்த்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த பேட்டர்னில் வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறது தான் நம்மளுடைய கடமை. அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய கோட்பாடும் தேவனுடைய ஆசையும். அந்த வழியில் நடக்க நம்ம இந்த ஒவ்வொரு வசனங்களையும் புதுப்பித்துக்குவோம். இங்கே நம்ம இன்னும் புதுசாக ஒன்று கிளாஸ் எடுக்கல. இருந்த வசனங்களே ஒரு டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு நம்ம ரிவிஷனுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுக்கிறவங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் அதை எடுத்துக்குவோம். நான் இது ஒரு பெரிய டாபிக் எடுக்கும்போது நான் நிறைய பேசணும், ஆனால் நம்மளால் அந்த நேரம் இல்லை. இருந்தாலும் சில வசனங்களை தியானித்தோம். கொலோசியர் 3 எந்த விஷயங்கள்லாம் நம் மாம்சத்தை அழிக்குதோ, நம்மளோட ஒவ்வொரு அவயங்கள், நம்மளுடைய அவயங்கிறது சர்ச்சையும் சேர்த்து எடுத்துக்குவோம். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்க, அந்த சர்ச்சையும் முடிஞ்சு போயிடும். சர்ச்சும் அப்படி தான், ஃபேமிலியும் அப்படி தான், மனுஷனோட உறுப்பும் அப்படி தான். கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் தெளிவாக இருப்போம். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவோம். மீதி உள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது செய்தியும் எடுத்துக்கொள்வோம். ஆமென்.